students, இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்துட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. மிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்னன்னு சொல்லிடுறேன். Every body will continue in its state of rest or of uniform motion until is compelled by an external force to change that state. So the meaning உங்களுக்கு புரியுதா? நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அது என்ன பண்ணும், அதனுடைய இப்ப ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், அல்லது ஒரு மூவிங்ல இருந்துச்சுன்னா மூவிங்லயே தான் இருக்கும். எப்ப வரைக்கும்னா நான் வேற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்டை மாத்துற வரைக்கும். இப்ப மார்க்கர் எடுத்தோம்னா இது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, சோ இது இப்படி ரெஸ்ட்லயே தான் இருக்கும். எப்ப வரைக்கும் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை மூவ் பண்ற வரைக்கும். அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்குன்னா அது வந்து மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும். ஓகே, சோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ற வரைக்கும் அது தன்னுடைய ஸ்டேட்டை மாத்தாம அப்படியே இருக்கும். இதே வேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்ல சொல்லியிருக்கேன். எதுல அப்படின்னா இனர்ஷியா. சோ அதுவும் இஸ் த சேம் மீனிங், த inability to change its state of rest or of uniform motion நம்ம பார்த்தோம். சோ தன்னையே மாத்திக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இது வந்து என்னது, வேற ஏதாவது ஃபோர்ஸ் வந்து கொடுத்தாதான் இதை மாத்த முடியும். சோ ரெண்டுமே என்னதான், சேம் தான். சோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ known as என்ன சொல்லலாம், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை நான் என்னதான் எடுத்துக்கலாம், இனர்ஷியாக்குள்ள அதே மீனிங் தான் இங்கேயும் வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ். சோ ஃபோர்ஸ் பத்தி மிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இட் இஸ் நத்திங் பட் புஷ் ஆர் புல். ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபோர்ஸ் நான் என்னன்னு சொன்னோம், புஷ் ஆர் புல். சோ இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான். So it produce or tries to produce the motion of a static body. Okay, so இது என்ன பண்ணுனா, ஸ்டாட்டிக்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் ரெஸ்ட். சோ ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இது என்ன பண்ணும், மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆர் அட்லீஸ்ட் இட் ட்ரைஸ் டு மூவ் தட் ரெஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, சோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா, we can consider the football. சோ இப்போ ஃபுட்பால் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ இதை நான் வந்து மூவிங்க்கு கொண்டு வரணும், மோஷனுக்கு கொண்டு வரணும்னா அந்த பாலை நான் என்ன பண்ணணும், கிக் பண்ணணும். சோ நீ கிக் பண்ற என்ன அர்த்தம், you are applying some force to that football. சோ அந்த பால் என்ன பண்ணும், உனக்கு மூவ் பண்ணும். that means it will be changed into the state of motion. ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கார் எடுத்துக்கலாம். சோ ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு கார். இப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணணும், I have to start the engine. சோ நான் engine ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, it gives some force. அதனாலதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு கார் வந்து மூவ் ஆகுது. ஓகே, so next point, it stops or tries to stop a moving body. இது என்ன பண்ணுனா, மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணது, அல்லது அட்லீஸ்ட் it tries to or ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை ஆல் பண்ணணும். ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இதுக்கு பார்த்ததே நம்ம இதுக்கு சொல்லலாம். இப்போ வந்து ஃபுட்பால் வந்து இப்போ இவங்க கிக் பண்ணிட்டாங்க, மேல போகுது. சோ இன்னொரு பர்சன் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னால அட்டாக் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துதான் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பால் அவங்க ஸ்டாப் பண்ணணும். இப்போ கோல் கீப்பர் வந்து அந்த பால் உள்ள போஸ்ட்குள்ள போகாம தடுக்கணும், என்ன பண்ணுவாங்க, he has to apply some force and அந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, சோ ஸ்டாப்ல என்ன அர்த்தம், அந்த பாலை ரெஸ்ட் கொண்டு வர்றது. ஓகே, சோ மூவிங்ல இருக்கிறத ரெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு you have to apply some force. அதே மாதிரி இங்க சொன்ன கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு. இப்போ இந்த காரை நான் ஸ்டாப் பண்ணணும்னா I have to apply brake. So I have to apply some forces to stop the car. Okay, so next one பாருங்க, it change or tries to change the direction of motion of a moving body. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்கு, இந்த டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கலாம் நம்ம. சோ அங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து பவுலிங் பண்றாங்க அப்படின்னா அது வர்றது ஒரு டைரக்ஷன், இந்த ஃப்ரீ பார்த்து இப்போ 4 அடிக்கணும்னா ஃப்ரீ பார்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேற ஒரு டைரக்ஷன்ல மாத்தி விடுவாங்க. ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கிறது யாரு, சோ பேட், அந்த பிளேயர் யூஸ் பண்ற பேட் வச்சு ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுது, சோ some force is exerted on the ball and it changes the direction. ஒரு இடத்துல இருந்து வர்ற அந்த டைரக்ஷனை ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்து நம்ம வேற ஒரு டைரக்ஷனுக்கு கொடுக்கிறது. ஓகே, சோ இதுக்கு என்னதான் தேவை, ஃபோர்ஸ் தான் தேவை. ஓகே, சோ இந்த ஃபோர்ஸ் நான் என்னன்னு சொல்லலாம்னா, it is a vector quantity. ஏன் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்றோம், வெக்டார் குவான்டிட்டினா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் so the quantity which requires both magnitude and direction. so magnitude இங்க என்ன இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்குதுன்னு வச்சுக்கலாம். இத வந்து ஒரு பர்சன் வந்து புஷ் பண்றாங்க. ஓகே,
சோ புஷ் பண்றாங்க, அந்த பர்சனால தள்ள முடியல. சோ இந்த பர்சன் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து பத்தல, இந்த பர்சனுடைய ஃபோர்ஸ்னுடைய அளவு வந்து கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இன்னொரு ஆள் ஹெல்ப் கூப்பிடுறாங்க. சோ அவர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து புஷ் பண்றாங்க, இந்த கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ ஃபோர்ஸ்க்கு அளவு இருக்கா, ஒரு பர்சன் கொடுக்குற அளவு பத்தல, இன்னும் கொஞ்சம் அளவை வந்து நான் என்ன பண்றேன் சேர்க்கிறப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அளவு இருக்கு. தட் மீன்ஸ் இட் ஹாஸ் தி மேக்னிடியூட். அண்ட் அப்ப டைரக்ஷன் இருக்கு நம்ம சொன்னாதான் வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்ல முடியும். சோ டைரக்ஷன் எப்படி இருக்கு, இப்போ இந்த கார் வந்து நான் மூவ் பண்ணணும்னா இத வந்து இந்த டைரக்ஷன்ல தான் நான் அப்ளை பண்ணணும். ஓகே, சோ இப்போ நான் முன்னாடி இருந்து அந்த காரை புல் பண்ணனாலும் சேம் டைரக்ஷன். சோ அவங்க எந்த டைரக்ஷன்ல புஷ் பண்ணாங்களோ அதே டைரக்ஷன்ல தான் நான் புல் பண்ணணும். சோ டைரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அப்ளைங் த ஃபோர்ஸ். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட மேல ஏத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கணும். ஓகே, சோ ஃபோர்ஸ் டெஃபினெட்லி ஹாஸ் தி டைரக்ஷன். சோ மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்குன்னா நான் என்ன சொல்லலாம், வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். சோ ஃபோர்ஸ் என்ன இருக்கு, ஃபோர்ஸ்க்கு வெக்டார் குவான்டிட்டி இருக்கு. சோ நம்ம வந்து வெக்டார் குவான்டிட்டி சொல்லிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் we can see the types of force. Okay, so இந்த டைப்ஸ் வந்து நான் எதை வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷனை வச்சு நான் என்ன பண்றேன்னா அந்த டைப்ஸை வந்து கிளாசிஃபை பண்றோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் இதனுடைய டைப்ஸ் நான் எப்படி எழுதலாம்னா ஸோ இட் இஸ் லைக் parallel force and another one is really important unlike parallel force. So two types நான் பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிக்கிறோம், like parallel force and unlike parallel force. So இந்த நேம்ல இருந்தே உனக்கு தெரியுது இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு, parallel-ஆ இருக்கு. and like-னா in same direction. இதான் இதோட சிம்பிள் மீனிங். So force நம்ம எப்படி கொடுக்கிறோம், parallel-ல இருக்கு and the direction is same. Okay, so இத என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ two or more forces ஈக்குவலா இருந்தாலும் சரி அன்ஈக்குவலா இருந்தாலும் சரி சேம் டைரக்ஷன்ல parallel-ஆ இருந்துச்சுன்னா அது என்ன சொல்ல போறோம், like parallel force. புரியுதா? சோ ரெண்டு ஃபோர்ஸ் அல்லது ரெண்டுக்கு மேல உள்ள எவ்வளவு ஃபோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எப்படி ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல அன்ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல, பட் எப்படி இருக்கணும், in same direction and should be parallel, then we can call it as the like parallel force. சரியா? சோ இத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமே. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸை மூவ் பண்ணணும். ஓகே, சோ here they apply some forces. So இது force 1, இது force 2. சோ இந்த force 1 வந்து ஒரு 3 நியூட்டன் எடுத்துக்கலாம், இது ஒரு 2 நியூட்டன் எடுத்துக்கும். ஓகே, சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சாரி இது 3 எடுத்துக்கலாம், இது ரெண்டும் வந்து எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு. சோ this is 3 நியூட்டன் and this is 3 நியூட்டன், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. ஓகே, சோ அதுவும் டைரக்ஷன் எங்க இருக்கு, சோ ஒரே சைடு தான் அந்த ரெண்டு ஃபோர்ஸ்மே அப்ளை ஆகுது. சோ சேம் டைரக்ஷன். ஓகே, and this parallel. ஓகே, சோ இத நான் என்ன சொல்லிரலாம், like parallel force. So two or more forces, இங்க two forces ஆக்ட் பண்ணுது and it is equal. ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல அன்ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. So equal in same direction and parallel. So I can call it as the like parallel force. So unequal ஒன்னு கூட எழுதிக்கலாமே. இப்போ அதே பாக்ஸ்ல நம்ம வந்து இப்போ மூவ் பண்ண போறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 நியூட்டன் இருக்காங்க. So force 1, force 2 வந்து பாத்தீங்கன்னா 2 நியூட்டன் தான் இருக்காங்க. ஓகே, so force 3 எடுத்துக்கிறோம், இவங்க வந்து ஒரு 3 நியூட்டன். சோ பாரு ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து ஈக்குவலாவே கிடையாது, அன்ஈக்குவலா இருக்கு. பட் நமக்கு அது பிரச்சனை கிடையாது, அன்ஈக்குவலா இருந்தாலும் சேம் டைரக்ஷன்ல parallel இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிக்கலாம், இத like parallel force. ஓகே, சோ அப்ப இங்க என்னது unlike parallel force. இது நீ எப்படி, இது உனக்கு ஈஸியா புரியும்ல, parallel-ஆ இருக்கணும் and unlikeனா எப்படி இருக்குன்னு அர்த்தம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சோ அதுதான் என்ன சொல்றோம், unlike parallel force. ஓகே, இத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாமா. சோ ஈக்குவலாவும் இருக்கலாம் அன்ஈக்குவலாவும் இருக்கலாம் இதுலயும். சோ ஒரு பாக்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கண்டுபிடிச்சிடலாமா. சோ 2 or more forces, எத்தனை ஃபோர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். சோ இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, சோ தட் இஸ் 4 நியூட்டன் வச்சுக்கலாம். இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, சோ தட் இஸ் F2. இரண்டாவது ஃபோர்ஸ் அதனால F2 ன்னு போடுறோம், இது வந்து 8 நியூட்டன். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ஈக்குவலா இருக்கா,
இல்ல. unequal force is acting here and same directionல இருக்கா இல்ல different directionல இருக்கா? opposite directionல இருக்கு and parallel இருக்கு. So I can call it as the unlike parallel force. Okay, இது equal கொண்டு எழுதிருவோமே. So அதே பாக்ஸ நம்ம வந்து மூவ் பண்றோம். So here this is F1. இத 3 நியூட்டன் எடுத்துக்கலாமா? 3 நியூட்டன். So equal இங்க என்ன ஃபோர்ஸ் தான் எழுதணும்? 3 நியூட்டன். So F2 is equal to 3 நியூட்டன். Okay, so இங்க என்னது? 2 or more forces, 2 forces act பண்ணுது and என்ன மாதிரி இருக்கு? Same direction or different direction? Different direction, equal force and parallel இருக்கு. So இதே நான் என்ன சொல்லலாம்? Unlike parallel force. So like parallel force, unlike parallel force உங்களுக்கு புரியுதா?